தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில் இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்காதா? வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் தொழிலில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு பெருத்த மாற்றம் வராதான்னு சொல்லி எல்லாருக்கும் ஏக்கம் இருக்குது. ஆனால் அதற்கு அவர் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? சொல்ல, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்வார் போடுதா? அற்புதங்களை செய்வார்னு போட்டிருக்கார். அற்புதங்களை அப்படின்னா எண்ணுக்கு அடங்காத, எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளை. அப்போ என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை தெய்வன் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இப்படித்தான் இருப்பேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. நல்ல சாப்பிட்ற பொருளையோ நல்ல வஸ்திரத்தையோ நீங்கள் அழுக்காக இருக்கும்போது யாராவது உங்களுக்கு கையில் கொடுப்பாங்களா? கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நீ ரொம்ப அழுக்காக இருக்க, சுத்தம் பண்ணிட்டு வா, அப்போ தான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் சொல்கிறோமா இல்லையா? இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். நான் கொடுப்பது உங்களுக்கு விசேஷம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பா, நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்குறார், என் மகன்கிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அவன் என்கிட்ட எப்படி வரணும்னா பரிசுத்தமாக வரணும். அப்பொழுது நான் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன பண்ணுறது? அவர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? கொடுக்க மாட்டார். சில நேரம் ரொம்ப அழுது பிடிச்சி வரும்போது என்ன பண்ணுவோம்? குழந்தை ரொம்ப பசங்க ரொம்ப அழுக்கோடு இருந்தால் கூட ஓஞ்சி போ, என்னது எப்படி கொடுப்போம்? கையை கழுவிட்டு வாங்கினா வெறுப்பா சி போன்ற மாதிரி கொடுப்போம். ஆமாவா இல்லையா? அதை போலத்தான் உபவாசம் போட்டு அழுது. ஆனால் புத்தி மாறுறதில்ல, வாழ்க்கை மாறுறதில்ல. வாழ்க்கையும் புத்தியும் அப்படியே தான் இருக்குது. அழுது பிடிச்சனால சில நேரம் சும்மா கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை தேவன். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ, பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களோ, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வார்.